தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. திருவண்ணாமலையில் சாதுக்கள் வேடத்தில் உலாவரும் போதை ஆசாமிகளால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திரு தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் அனுதினமும் வெளி மாவட்டம் மட்டுமல்லாது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல வெளி மாநில பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் என அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவும் மற்றும் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்ளவும் அனுதினமும் வருகை தந்துள்ளார்கள். மேலும் பௌர்ணமி நாட்களில் மட்டும் ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை சாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். இவ்வாறாக வரும் சாமியார்களிடம் பக்தர்களிடம் யாசகம் பெற்று தங்களது வாழ்க்கையை கடக்கும் சாமியார்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆங்காங்கே தங்கியுள்ளார்கள். இதில் பல சாமியார்கள் போதைக்கு அடிமையாகியும் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி அடிக்கடி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது வழக்கமாக ஒன்றாக உள்ளது. இது குறித்து காவல்துறையினர் சாமியார்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய அடையாள அட்டையை அளிக்கும் பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டனர். மேலும் குற்ற சம்பவத்தில் ஈடுபடும் சாமியார்கள் உள்ளார்களா என்றும் காவல்துறையினர் அவ்வப்போது விசாரணை செய்து வரும் நிலையிலும் தற்போது இன்று காலையில் 2 சாமியார்கள், அதாவது கஞ்சா போதையிலும் மற்றும் குடி போதையிலும் கிரிவல பாதையில் நடந்து சென்ற போது அங்கு அந்த கரையின் அருகே அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக பெண்ணினுக்கு முத்தம் கொடுக்க முயன்ற ஒரு சம்பவம் அந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் தற்போது வேகமாக பரவியுள்ளது. இது பொதுமக்களிடையும் மற்றும் பக்தர்களிடையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இது போன்று போதையில் உலாவி வரும் போலி சாமியார்களை காவல்துறையினர் உரிய அடையாளம் கண்டு அவர்களை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் சாமியார்களை அந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.